இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து சையத் ஸ்டீல் டோர்ல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி ரேட்ல கொடுக்குறாங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா 3 மாநிலத்துக்கும் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதர் ஷாப்ல வாங்குறது இங்க வாங்குறது என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5000 10,000 வந்து நம்ம டிஃபரெண்ட் தெரியுங்க. அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாவும் கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னையிலே பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் ஸ்டோர்னு சொல்லலாம். அதுவும் பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு டோர் எடுக்கிறாங்கன்னா அதை வந்து அதோட குவாலிட்டியை பார்த்து செக் பண்ணிட்டு தான் அவங்க கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஷாப்ல எந்த மாதிரி கொடுக்குறாங்க, என்னென்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க அப்படி உள்ள நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ கார்ல ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 வண்டி லோடு ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆந்திரா போதா சொல்றாங்க, இந்த வண்டி பாத்தீங்கன்னா கர்நாடகா போயிட்டு இருக்காங்க. ஷாப்புக்குள்ள போய் என்னென்ன ஐட்டம் உள்ள போய் பாத்திரலாம். சார் உங்க ஷாப்புக்கு வரக்கூடிய லொகேஷன் சொல்லுங்க. அப்படியே என் ஷாப் பாத்தீங்கன்னா வல்சரோத்ல இருக்கு. வல்சரோத் பாத்தீங்கன்னா கோயம்பேடுல வழியா வந்தீங்கன்னா உங்களுக்கு மெகா மார்ட் வரும். மெகா மார்ட் தாண்டின உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வந்து நிறைய பக்கம் ஸ்டீல் கோர் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யூடியூப்ல பாத்தீங்கன்னா நீங்க தான் அதிகமா வந்துகிட்டு இருக்கீங்க. இது நீ எந்த மாதிரி பிராண்ட்ல கொடுக்குறீங்க, இதெல்லாம் எங்க தயார் பண்றாங்க, அதை கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்களேன். நான் ஏன் யூடியூப்ல அதிகமா இருக்கேன்னா கஸ்டமருக்கு அவேர்னஸ் கொடுக்குறேன். கஸ்டமருக்கு வந்து அவேர்னஸ் 2-3 பாயிண்ட்ல அவேர்னஸ் தரேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வருது. நெக்ஸ்ட் 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிரைசிங். கஸ்டமர் வந்து 3 இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அதிகமா பிரைஸ் சொல்லிவிட்டு வாங்கிடுறாங்க. என்ன பிராண்ட் சரி தெரியாது, இங்க இருந்து வருது, இங்க தயாரிச்சு வருது, அது கூட தெரியாது. மார்க்கெட்ல நீங்க சொல்றீங்க பிராண்ட் சொல்றீங்க, ஸ்டீல் டோர்ல எதுவுமே பிராண்ட் கிடையாது சார். ஓகே, கஸ்டமருக்கு நான் கிளியரா சொல்லிடுறேன், உங்க சேனல் மூலியமா நான் சொல்லிடுறேன். பிராண்ட்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க ஏதாவது பிராண்ட் பேர் வேணும்னு சொல்லுங்க, நான் அந்த பிராண்ட் சைனால போய் தயாரிச்சு எடுத்து வந்து கொடுக்குறேன். நம்ம சொல்ற பேர்ல அவ்வளவுதான். அந்த பேர்ல ஜிஎஸ்டி. இப்ப நான் என் சையத் ஸ்டீல் டோர்ஸ் பேர்ல ஜிஎஸ்டி வாங்கியிருக்கேன். அவங்களும் அதே பேர்ல ஜிஎஸ்டி வாங்கி விற்கிறாங்க. பிராண்ட் என்ன, வாட் இஸ் மீன் பை பிராண்ட்? பிராண்ட்னா அது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பிளான் இருக்கணும், அந்த இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, கவர்மெண்ட் இன்வால்வேஷன் இருக்கும், அதான் பிராண்ட். இது பிராண்ட் கிடையாது. எல்லாரும் வந்து ஒட்டிடுறாங்க பிராண்ட் சொல்லிட்டு. கஸ்டமர் அப்புறம் என்ன ஃபோன் பண்ணி நீங்க சையத் ஆச்சே பிராண்ட் இல்லைன்றாங்க. நானும் ஒரு பிராண்டு தான். நான் 9 வருஷமா தொழில் பண்றேன். கஸ்டமருக்கு வந்துட்டு கரெக்ட் குவாலிட்டி கொடுக்குறேன், கரெக்ட் பிரைஸ் கொடுக்குறேன். பிராண்ட் ஒண்ணு கிடையாது. சைனால மேனுஃபேக்சரிங் ஆகுது, சைனால மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வருது. இப்ப நான் வந்து சையதுன்னா நான் சையத் பேர் கொடுத்துருவேன், அவன் இதுல ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவான், சையத் ஸ்டீல் டோர்ஸ் ஒட்டி கொடுத்துருவான். அது பிராண்ட் ஆக்கிட்டு கஸ்டமர் கன்ஃபியூஸ் பண்றாங்க. நீங்க பிராண்ட் இல்ல, நீங்க நானும் பிராண்ட் தான். அவங்களோட நான் 9 வருஷமா இருக்கேன். சென்னையிலேயே தமிழ்நாட்டிலேயே 3வது ஷோரூம். இந்த 3வது ஷோரூம். ஓகே, நீங்க என்ன குவாலிட்டி எடுத்து, என்னென்ன கம்பெனி என்னென்ன குவாலிட்டி எடுத்து வந்திருக்காங்களோ எல்லாம் எனக்கு தெரியும். சூப்பர். எந்த சைனால எந்த கம்பெனி வாங்குறாங்களோ அது எனக்கு தெரியும். சூப்பர், எல்லாம் தெரியும். மெயின் குவாலிட்டி பாத்தீங்கன்னா கோல்ட் ரோல் தான் விக்கிறாங்க. கோல்ட் ரோல்னா ஷீட் மெலிசா இருக்கும், அதான் விக்கிறாங்க 90% மார்க்கெட். அது ரேட் அதிகமா விக்கிறாங்க. நம்ம விக்கிறது பாத்தீங்கன்னா எம்எஸ் சொல்லுவாங்க, மைல் ஸ்டீல் சொல்லுவாங்க. மைல் ஸ்டீல்லயே நல்ல திக்னஸ் ஸ்டீல். அது டோர் இந்த மாதிரி தயாரிச்சுட்டு டோர் வந்துட்டு ஆசிட் வாஷ் பண்ணுவாங்க. ஆசிட் வாஷ் பண்ண பிறகு டிப்பிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஜிஐ சொல்லுவாங்க, கேன்வலைஸ் சொல்லுவாங்க. அது டிப்பிங் ப்ராசஸ் பண்ணி ஹாட் டிப் கேன்வலைஸ் பண்ணுவாங்க. ஹாட் டிப் கேன்வஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கு அப்புறமா ஜிஎல் சொல்லுவாங்க, கேன்வலூன் சொல்லுவாங்க. கேன்வலூன் பாத்தீங்கன்னா இப்போ 2025 மாடல் எல்லாமே நாங்க ஜிஎல் தான் எடுத்துட்டு வரோம். 15,000 ரூபாய் டோர்ல இருந்து 5.5 லட்சம் ரூபாய் டோர் இருக்கும். எல்லாம் ஜிஎல் குவாலிட்டி தான் வருது. அது ஜிஐ கான்செப்ட்ல பண்ணிட்டு திருப்பி டிப்பிங் ப்ராசஸ் ஜிங்க் அலுமினியம் சொல்லுவாங்க, அது ஒரு கெமிக்கல். அதுல டிப் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெயிண்டிங் ப்ராசஸ் போவோம். அதுக்கப்புறமா வாட்டர் பெயிண்ட் சொல்லுவாங்க, அது ப்ராசஸ் போவோம். எல்லாம் ப்ராசஸ் பண்ணி இப்படி மேனுஃபேக்சரிங் பாக்ஸ் பேக்கிங் ஆகி கண்டெய்னர்ல ஏத்திட்டு தமிழ்நாடு சென்னை போகணுமா, கேரளா போகணுமா, மகாராஷ்டிரா போகணுமா, அங்க டோர் வந்துடும். இதுல பிராண்ட் இன்வால்வேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ப்ராசஸ் இருக்கு, அப்படி இல்ல, எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. குவாலிட்டியும் நிறைய இருக்கு சார். சூப்பர், குவாலிட்டி நிறைய இருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கேஸ்ட் அலுமினியம் சொல்லி வெளில விற்கிறாங்க. கேஸ்ட் அலுமினியம்னா மேக்னெட் ஒட்டாது. இந்த மாதிரி டோர் பாத்தீங்கன்னா மேக்னெட் ஒட்டாது. என்னோட ஒரிஜினல் கேஸ்ட் 3 கீழ் டோர் இருக்கு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட் ஒட்டாது. இது நார்மல் ஜிஎல் டோர் தான். இது மேல மேக்னெட் ஒட்டும் உங்களுக்கு. இந்த டோர் பாத்தீங்கன்னா 4 கேல் டோர். இது 4 கேல் டோர். இதோட காஸ்ட் எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 77,000 தான். 77,000. ஆமா, 77,000 தான். நீங்க ஜனவரி 30ஆம் தேதிக்கு புக் பண்ணீங்கன்னா 10% ஆஃபர் தரேன். 10% இந்த மாசம் லாஸ்ட் வரைக்கும். ஆமா, நான் இந்த பெனிஃபிட்லாம் ஏன் தரேன்னா கஸ்டமருக்கு வாங்குறதுக்கு ஈஸியா ஆக்குறேன். சூப்பர். கஸ்டமர் வந்து ஹார்ட் அண்ட் மணில வீடு கட்டுறாங்க, லோன் வாங்கி கட்டுறாங்க, எல்லாம் கட்டுறாங்க. நான் கஸ்டமரை கொள்ள அடிக்க விரும்பல, ஒரு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்றேன். நான் வந்து என்னோட கம்பெனி வந்து சேல்ஸ் ரிலேட்டட் கம்பெனி கிடையாது, சர்வீஸ் ரிலேட்டட் கம்பெனி. நான் சர்வீஸ் பண்றேன் உங்களுக்கு. நான் 10% கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளவு நல்ல குவாலிட்டி யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க நேர்ல போயிட்டு செக் பண்ணுங்க. கீழே வந்து இந்த படி இருக்கு பாத்தீங்களா, இந்த படி எஸ்எஸ். இது எஸ்எஸ் மேல பெயிண்ட் அடிச்சு தரோம்.
நீங்க மல்டி டைம் வாஷ் பண்ணி கோலம் போட்டா கூட துரு பிடிக்காது. ஏன்னா மத்த கம்பெனி கீழே தகடு தான் கொடுப்பாங்க. ஏறி பாருங்க எல்லாம் மிதிச்சு பாருங்க, நல்ல ஹெவியா இருக்கு. உங்களுக்கு கான்செப்ட் வந்துட்டு குவாலிட்டி தான். இப்போ 4 கம்பெனி கிட்ட நான் இம்போர்ட்டர்ஸ் கிட்ட டோர் எடுக்கிறேன். அவங்க என்ன குவாலிட்டி எடுத்துட்டு வராங்க நான் அனலைஸ் பண்றேன். அந்த டோர் ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு புது மாடல் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அது பிரிச்சு செக் பண்ணி குவாலிட்டி நல்லா இருக்கா நல்லா இல்லையா செக் பண்ணி நான் மட்டும் செக் பண்ணல, என்னோட ஃபிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஸ்டீல் டோர்ல மாட்டி. ஸ்டீல் டோர் தமிழ்நாடுல தான் ஃபர்ஸ்ட் வந்தது, இந்தியாவிலே தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில தான் வந்தது. ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் அவர் ஒரு அண்ணாச்சி இருந்தாரு, ராதா இன்டர்நேஷனல் சொல்லிட்டு மவுண்ட் ரோட்ல அவர் ஆபீஸ் இருந்தது. அவர் தான் ரொம்ப வருஷமா ஸ்டீல் டோரே சைனால ஃபர்ஸ்ட் இயர் அவர் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறமா அவர் இருந்துட்டாரு. இருந்த பிறகு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த பிசினஸ் யாரும் பண்ணல. அப்புறமா தான் ஸ்ப்ரெட் ஆச்சு, எல்லா இம்போர்ட்டர்ஸும் வந்தது டோர்ஸ். உங்களுக்கு என்கிட்ட டோர் நல்லா இருக்கும், நீங்க நம்பி வாங்கலாம். நீங்க இங்க வந்தீங்கன்னா நான் டோர் வெயிட் போட்டு காட்டுறேன். நான் வெயிட் போட்டு காட்டுறேன். நான் ஷோரூம் ஃபேன்சி ஆக்கி உங்களை ஏமாத்தல. டோரோட குவாலிட்டி சொல்லி உண்மை சொல்லி ஹெல்ப் பண்றேன். கஸ்டமரோட டோர் வெயிட் போட்டு பாருங்க, டோரோட வெயிட் தான் ஸ்ட்ரென்த். செகண்ட்ஸ் அப்ப இந்த டோர் 17,000 ரூபாய் தான் காஸ்ட், 3 கீழ் சிங்கிள் லாக். இந்த டோர் நீங்க இதை வாங்குனீங்க நல்லா பிரஸ் பண்ணி பாருங்க, பிரஸ் பண்ணா தெரிஞ்சிடும் டோரோட டென்சிட்டி. உங்களுக்கு அவ்வளவு ஹெவியா இருக்கும், டோரோட வெயிட்டும் ஜாஸ்தி. உங்களுக்கு நான் வெயிட் மிஷின் இங்க வச்சிருக்கேன், கஸ்டமர் வெயிட்டே போட்டு காட்டுறேன். வுட் மாடல் ஸ்டைலே இருக்கு இல்லைங்க, இல்ல ஒவ்வொரு டிசைனும் பார்த்தாலே. அது சார் சைனால மேனுஃபேக்சர் பண்றாங்க, வேற எந்த நாட்டுல மேனுஃபேக்சர் பண்றது இல்ல. நிறைய பேர் இங்க கஸ்டமர் ஷோரூம் வராங்க, தைவான் சொல்றாங்க. தைவான்ல எந்த மேனுஃபேக்சர் கிடையாது. சைனால தான் 120 கண்ட்ரி சப்ளை பண்றாங்க ஸ்டீல் டோர். இதெல்லாம் சைனீஸோட இது. நாங்க சைனீஸோட கிட்டத்தட்ட 80 வருஷம் பேக்ல தான் இருக்கும் டெக்னாலஜில. இந்த மாடல் மார்ஷல் சொல்லுவாங்க. இந்த மாடல் இந்த டோர் பாத்தீங்கன்னா மார்ஷல் பார் ஹேண்டிலோட வந்துரும். இங்க அலுமினியம் லைன்ஸோட வந்துரும். சூப்பரா டைனமிக்கா இருக்கும் டோர். 9 இன்ச் ஃப்ரேமோட வரும். இது மோல்டட் ஃப்ரேம்ல வரும். மோல்டட் ஃப்ரேமுக்கு பிளாட் ஃப்ரேமுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, மோல்டட் ஃப்ரேம்ல நீங்க வால்ல மாட்டின பிறகு நாய்ஸ் அரெஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி சவுண்ட் வந்து ஒரு 30% நாய்ஸ் அரெஸ்ட் ஆயிரும். பாக்ஸ் ஃப்ரேம்னா சவுண்ட் ஒன்னும் அதிகமாகும். உங்களுக்கு ஒரு ஸ்டீல வந்து நீங்க மோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் ஒன்று அதிகமாயிரும். இது மோல்ட் ஃப்ரேம். வந்து அவங்களுக்கு மோல்ட் ஃப்ரேம்னால வால்ல மாட்டின பேர் நாய்ஸ் ஒன்று அரெஸ்ட் ஆயிரும். இல்ல நாய்ஸே வரக்கூடாது அப்படின்னா நிறைய பேர் கலவை போட சொல்லுவாங்க. கலவை போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, கலவுக்கும் டோருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஃபில்லிங் பண்ணுவாங்க கலவை. டோர் ஸ்ட்ரென்த்துக்கும் டோரோட கலவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க தயவுசெய்து கஸ்டமருக்கு வந்து சேனல் மூலியமா சொல்றேன், கலவு ஊத்தாதீங்க. கலவு ஊத்துனீங்கன்னா இப்போ டோர் வாரண்டியில் நான் கழட்டணும் அப்படின்னு அப்படி கழட்ட முடியாது. கமாண்டர் மிஷின் வச்சு உடைக்கணும். நான் வந்து அதான் சொல்றேன், சர்வீஸ் பண்ண சொல்றேன். நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இந்த டோர் எனக்கு வேண்டாம் பை, நீ வேற டோர் கொடுங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கலவு போடாம இருந்தீங்கன்னா, ஆமா கலவு போட்டீங்கன்னா நீங்க டோர் கழட்ட முடியாது. கழட்டலாம், ஆனா டோரும் கைக்கு வராது. உங்க வால் எல்லாம் உடைச்சு எடுக்கிறதா இருக்கும். டோரோட நீங்க 30 ரூபா டோர் போட்டு வாங்கினீங்கன்னா அது 5,000 ரூபாய் உடச்சு எடுக்கிறதுக்கு சரி பண்றதுக்கு போயிடும். லேபர் காஸ்ட் அதிகமாயிடுச்சு. இப்போ நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு டோர் வேண்டாம் பை சொன்னீங்கன்னா, நான் வந்துட்டு டோர் இந்த புது டோர் வச்சுட்டு பழைய டோர் கையிட்டு 2 ஹவர்ல மாட்டி கொடுத்துட்டு கையில போயிடுவேன், கீ கொடுத்துட்டு. அது என்ன டிப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கு அதை நான் எடுத்துப்பேன். நீங்க வந்து எதுவும் பயப்பட வேண்டாம். என்னடா அது நான் இந்த வருஷம் தான் வைக்கணும். உங்களோட ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த டோர் வந்து கண்டிப்பா 30% பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். 25 to 30% இன்க்ரீஸ் ஆகும். நீங்க 10 வருஷம் முன்னாடி வாங்கின பிரைஸ்லயே இதே பிரைஸ் டோர் எடுத்துட்டு போயிடலாம். அதே பிரைஸ் டிப்ரிசியேஷன் வேல்யூ நீ குடிச்சிட்டு பழைய டோர் அந்த டோர் நான் ஸ்கிராப்ல போடுறேனோ ரெடி பண்ணி விற்கிறேனோ அது என்னோட இது ஐடியா. அது பட் உங்களுக்கு வந்துட்டு அந்த 10 வருஷம் கழிச்சு கூட இதோட இந்த பிரைஸே டோர் கிடைச்சிரும். எல்லா டோருக்கும் இந்த மாதிரி வாரண்டி கொடுத்துருவீங்களா? வாரண்டி வேற, எக்ஸ்சேஞ்ச் வேற. வாரண்டி பாத்தீங்கன்னா ஆஸ் பர் ISO சர்டிஃபைட், ஆஸ் பர் கன்சூமர் ஆக்ட் தான் வாரண்டி கொடுப்பாங்க. எல்லாரும் 5 வருஷம் வாரண்டி தர, 20 வருஷம் வாரண்டி அதெல்லாம் கிடையாது. வாரண்டி பார்த்து 2 இயர்ஸ் வாரண்டி வரும். கம்ப்ளீட் டோர் வாரண்டி வரும். 3rd, 4th, 5th வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி சொல்லுவாங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டில சிலிண்டர் ஹெட் அதுக்கெல்லாம் உங்களுக்கு வாரண்டி வந்துடும். உங்களுக்கு துரு வாரண்டி 5 வருஷம் தரும். உங்களுக்கு ஆன்டி கரோஷன் வாரண்டி தரும். பிளஸ் பெயிண்ட் வாரண்டி தரும். உங்களுக்கு நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். டோர் இப்படி ஆயிடுச்சு பாய் எப்படி சொன்னீங்கன்னா நான் தான் அந்த டிசிஷன் அத்தாரிட்டி. யாரும் நீங்க கஸ்டமர் கேர் கிடைக்க தேவையில்ல, நீங்க எம்ப்ளாயிஸ் பே தேவையில்ல, மேனேஜர் ஒன் டச் ஆஃப் கான்டாக்ட் நீங்க எங்கிட்டே பேசிக்கலாம். சூப்பர் சார். நான் அதுக்கு உடனே ஆக்ஷன் எடுப்பேன். நான் ரீப்ளேஸ் கூட பண்ணி கொடுப்பேன். நாங்க ஃபிட் பண்ணி கொடுப்பீங்களா? நீங்க தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இங்க இருந்தா கூட ஃபிட்டிங், டெலிவரி, ஆஃப்டர் சர்வீஸ் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நாங்க பிராண்டட் லாக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்றோம். வாஞ்சாய் லாக்கிங் சிஸ்டம் சொல்லுவோம், அதுதான் யூஸ் பண்றோம். மத்த கம்பெனி லாக்கிங் சிஸ்டம்ல அங்க கம்பெனி பேர் தான் இருக்கும். என்னோட அவுட் சோர்சிங்ல சைனா கம்பெனி இருந்து அந்த வாஞ்சாய் சொல்லி ஒரு கம்பெனி அவங்க லாக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளமே வராது உங்களுக்கு.
சூப்பர். நீங்க கரெக்டா ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் வராது, அது பாட்டு கிடக்கும். சர்வீஸ் எப்படி பண்ணுவீங்க, சர்வீஸ் எப்படி பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த சர்வீஸ் பண்ற சர்வீஸோட பயம் பூத்துற கம்பெனியில சர்வீஸ் வரும். ஏன் எனக்கு சர்வீஸே வராது. 100 டோர்ல கூட ஒரு டோர்ல எனக்கு பிரச்சனை வருது இல்ல. நாங்க எங்க கஸ்டமருக்கு எவ்ரி மந்த் ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருப்போம், இப்படி மெயின்டைன் பண்ணு இப்படி மெயின்டைன் பண்ணு சொல்லிட்டே இருப்போம். கஸ்டமருக்கும் நான் யூடியூப் சேனல்லே சொல்லிட்டே இருப்பேன். என் யூடியூப் சேனல் கஸ்டமர் ஃபாலோ பண்ணுவாங்க, வாங்கினவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, வாங்க போறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் என்ன ரிக்வெஸ்ட்னா கஸ்டமருக்கு, சப்போஸ் இந்த டோர் வாங்குறீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கிரில் டோர் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கிட்ட 3.4 3.4 அடி இருக்கு. 3.4 டோர் 3 அடி டோர் 9 இன்ச் ஃப்ரேமோட இருக்கு. 9.5 சொல்லுவாங்க, மோல்டட் ஃப்ரேமோட வரும். கிரில் டோர் இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டோர் உங்களுக்கு 37,000 ரூபாய் டோர் காஸ்ட். 37ங்களா? வித் 9.5 இன்ச் ஃப்ரேமோட 9 இன்ச் ஃப்ரேமோட இந்த பிரைஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே. இதுலயே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொன்னாலும் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியும். இல்ல இது சைனால இருந்து வருது, அதனால அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது சார். கஸ்டமைஸ் கேக்குறீங்க, இல்ல கஸ்டமைஸ் பண்ண முடியாது. எங்கிட்ட என்ன டிசைன் இருக்கு அதுதான். உங்ககிட்ட 3ல 4 இம்போர்ட்டர்ஸோட டிசைன்ஸ் இருக்கு. அதுல எல்லாமே நல்லா இருக்கு சொல்ல முடியாது. அவங்க வச்சிருக்கிற 20 மாடல்ல எல்லாமே நல்ல குவாலிட்டி சொல்ல முடியாது. அதுல என்ன நல்ல குவாலிட்டி இருக்கோ அதுதான் சையட் டோர் உள்ள வச்சு நான் நல்லா இருந்தா சேல் பண்ணுவேன், இல்லைன்னா சேல் பண்ண மாட்டேன். ஏன்னா கஸ்டமருக்கு நான் சர்வீஸ் பண்றேன், அவ்வளவுதான் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி டோர் வந்து இந்த டோர் பாத்தீங்கன்னா 3 கேல் வரப்போகுது நம்ம கிட்ட ஸ்டாக். அடுத்த மாசம் 3 கேலு 3.4 கேலு 3.5 கேல் வரப்போகுது. நீங்க ஜஸ்ட் இந்த டோர் நீங்க 1 இன்ச் தூக்கி காட்டுங்க பாக்க. 1 இன்ச் நகர்த்த கூட முடியல. அதான் குவாலிட்டி உங்களுக்கு. வுட் டோர் மாதிரி இருக்குங்க, அந்த அளவுக்கு வெயிட் இருக்கு, என்னால நகர்த்த கூட முடியல. சூப்பரா இருக்கு நான் பாக்குறது. குவாலிட்டி நல்ல குவாலிட்டி பாருங்க, நல்ல வுட் மாதிரி நல்லா சத்தம் வருது பாருங்க. ஆமா, இது வுட் மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னா இந்த டோர் உள்ள பாத்தீங்கன்னா ஸ்டீல் டோர் வாங்குனீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, நான் டர்மேட் இஷ்யூஸ்க்காக நான் ஸ்டீல் டோர் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்மேட் இஷ்யூ ஸ்டீல் டோர்லயும் வரும். என்னப்பா எப்படி சொல்றீங்க நீங்க கேட்கலாம். ஆமா, எப்படின்னா இந்த டோர் உள்ள ஃபில்லிங் சொல்லுவாங்க. அந்த ஃபில்லிங் பாத்தீங்கன்னா நம்மளது ராக்குல் ஃபில்லிங் சொல்லுவாங்க. அந்த ஃபில்லிங் ஹாட் ஃபோம் ஃபில்லிங் சொல்லுவாங்க. அப்புறம் ஹாட் ஃபோம் ஃபில்லிங்னா ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குல்ல, ரெஃப்ரிஜரேட்டர் டோர் போய் தொட்டிங்கன்னா எடுத்து பிடிக்காது. நீங்க அதை லெஃப்ட் ரைட் பேக்ல தொட்டே எடுத்து பிடிக்கும். டெஸ்டர் செக் பண்ண தெரியும், எடுத்து பிடிக்கும். ஏன் இப்ப ஃபர்ஸ்ட் டோர்ல பிடிக்கிறேன், அதெல்லாம் ஹாட் ஃபார்ம் இருக்கு ரெஃப்ரிஜரேட்டர்ல. ஹாட் ஃபார்ம் என்ன பண்ணும், எர்த் ப்ரூஃப் ஆயிரும், சவுண்ட் ரெசிஸ்டன்ட் ஆயிரும், ஹீட் ரெசிஸ்டன்ட் ஆயிரும், டெம்பரேச்சர் வெளில இருக்க டெம்பரேச்சர் உள்ள விடாது, உள்ள டெம்பரேச்சர் உள்ள விடாது, டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெதர் ப்ரூஃப் ஆயிரும், உங்க வெதரை மெயின்டைன் பண்ணும், டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். ஏசி ரூம்ல போட்டீங்கன்னா ஏசி செக் பண்ணாது. இது இந்த டோர் ஹாட் ஃபார்ம் இருக்கட்டும், ஏசி செக் பண்ணாது. நிறைய கம்பெனில 99% கம்பெனில உள்ள வந்துட்டு பேப்பர் ஃபில்லிங் தான் வரும். பேப்பர் ஃபில்லிங்ல உங்களுக்கு டர்மேட் இஷ்யூஸ் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. கஸ்டமர் தெரியாது, போயிட்டு ஏதாவது ஃபேன்சியா ஆட் பாத்துருவாங்க, பெரிய கடை இருக்க பாத்துட்டு போயிட்டு ஏமாந்து வாங்கிடுவாங்க. இருக்கிறது இதுதான் சொல்றேன். நான் ஏன் அப்பப்போ ஆட் கொடுத்துட்டே இருக்கேன் யூடியூப்ல. கஸ்டமருக்கு வந்துட்டு ப்ராப்பரா விழிப்புணர்வு கொடுக்குறேன். நீங்க ஏமாறாதீங்க, ஏன்னா யாரும் ஏமாத்துறதுக்கு ரெடி இல்ல, கஸ்டமர் ஏமாறாங்க. அதான் ஒண்ணும் இல்ல, அதனால கஸ்டமர் ஏமாறக்கூடாது சொல்லிட்டு தான் நான் அவ்வளோ பணம் செலவு பண்ணி நான் வந்து கஸ்டமருக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறேன். சூப்பர். இது ஒரு மாடல் இருக்கு, இதே மாதிரி குவாலிட்டி தான், ஹெவி டியூட்டி. இது 3 கேலு 3.4 கேலு 3 கேல் இருக்கு. 3.4 எடுத்தீங்கன்னா 23,000 வரும் உங்களுக்கு காஸ்ட் உங்களுக்கு. அது நெக்ஸ்ட் மாடல் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது டோர் பாத்தீங்கன்னா 4 கேல் சொல்லுவோம். இந்த டோர் உங்களுக்கு 4 கேல் 50-50 ஓப்பன் ஆகும். டோர் உங்களுக்கு 4 கேல் டோர், அது 50-50 ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. கீழே SS304 கிரேட் வரும், ஹெவியா இருக்கும், சாலிடா இருக்கும் ஃப்ரேம் உங்களுக்கு. டோர் மோல்டட் ஃப்ரேமோட வரும் உங்களுக்கு. 16 லாக்கிங் சிஸ்டமோட வரும். இது அலுமினியம் லைன்ஸ் இருக்கு உங்களுக்கு. டோர் பார்க்க டைனாமிக்கா இருக்கும் உங்களுக்கு. இந்த டோர் இருக்கு. இந்த டோர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 54,200 வரும் உங்களுக்கு. பெஸ்ட் பிரைஸ் வேணும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த டோர் ஒன்று இருக்கு. இது டோர் பாத்தீங்கன்னா கிளாஸ் டோர் சொல்லுவாங்க. இது 4 கேல் டோர். அது இந்த மாதிரி ஸ்பிட்டை ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. 4 கேல் டோர் உங்களுக்கு. இந்த டோர் காஸ்ட் பாத்தீங்கன்னா 54,000 வரும். 10% டிஸ்கவுண்ட் தரலாம். 30 ஜனவரி 2025 இருக்கும். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கிளாஸ் டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் ஒன்று வரும். உடன் ஃபினிஷ்ல வரும், வித் பார் ஹேண்டிலோட வரும். உடன் ஃபினிஷ் வித் பார் ஹேண்டிலோட வரும். இந்த டோர் காஸ்ட் பாத்தீங்கன்னா 55,000 rupees உங்களுக்கு. இந்த டோரும் உங்களுக்கு 30 இருக்கும். 10% டிஸ்கவுண்ட் தரலாம். இதுக்கப்புறமா இந்த டோர் ஒன்று இருக்கு. இந்த டோர் மார்ஷல் சொல்லுவாங்க. இந்த டோருக்கு தயவுசெய்து டிஸ்கவுண்ட் கேட்காதீங்க, இந்த டோருக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடையாது. இந்த டோர் வந்துட்டு அதிகமா சேல் ஆகிற டோர் மாஷல்லா. இந்த டோரும் 4 கீழ் இருக்கு உங்களுக்கு. இது உங்களுக்கு ஃபாதர் அண்ட் டோர் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கும், லுக் வைஸும் நல்லா இருக்கும் டோர் உங்களுக்கு. இதுக்கப்புறமா இந்த டோர் இருக்கு. இந்த டோர் வந்துட்டு ஸ்பெஷல் ஆஃபர்ல பாத்தீங்கன்னா 55,200 வருது உங்களுக்கு. வந்து 49,000 rupees இந்த டோர் தரும். 30 இருக்கும் உங்களுக்கு இந்த டோர் காஸ்ட் உங்களுக்கு. இதுக்கு அடுத்த மாடல் இன்னொன்று இருக்கு, அதுவும் காட்டுறேன் நான் உங்களுக்கு.
இது ஒரு டோர் இருக்கு. இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 53,000 ரூபாய் வரும். இந்த டோர் உங்களுக்கு, இந்த டோரோட பெயிண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும், ஷைன் ஆகும் உங்களுக்கு. டோர் இது உங்களுக்கு இந்த மாதிரி ஜிக்னா மாதிரி ஷைன் ஆகும் உங்களுக்கு. டோர் நல்லா இருக்கும். இந்த டோர் 4 கீழ் இருக்கு, 3 எல்லா சைஸ்ல இருக்கு. இந்த கிளாஸ் டோர் 4 கீழ் இருக்கு, 5 கீழ் கூட இருக்கு. இதுக்குமா இந்த புது மாடல் எடுத்து வந்திருக்கோம். இது 100 mm சொல்லுவோம் டோர். இது 100 mm டோர். ஆமா, 100 mm 2.9 mm ஃப்ரேம் திக்னஸ், மோல்டட் ஃப்ரேம். ரொம்ப நல்ல டோரு. இது ஜஸ்ட் 50,000 தான் 4 கீழ் டோரு. ரொம்ப நல்லா இருக்கும். பார் ஹேண்டிலோட வந்துடும் உங்களுக்கு, பிளாக் பார் ஹேண்டிலோட வந்துடும். சூப்பருங்க. பார் ஹேண்டிலோட வந்துடும். ஜஸ்ட் 50,000 rupees தான் டோர் காஸ்ட் உங்களுக்கு. இதுக்கப்புறமா இந்த உங்களுக்கு ட்வின் டோர் சொல்லுவாங்க, டோர் இன் டோர். அதான் நான் சொன்ன வாஞ்சைன்னு சொன்னேன்ல, இது லாக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு. இது உங்களுக்கு ரிப்பேர் ஆகாது சார், 99% ரிப்பேர் ஆகாது. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 years சேம் லாக்கிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க. உங்க அப்பப்போ சில கம்பெனிஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க லாக்கிங் சிஸ்டம். அப்படி சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது. கண்டிப்பா. இது வந்து ஸ்டாண்டர்டா நம்ம கிட்ட இருக்கு. நீங்க 20-45 இருக்கும் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. 20-45 இருக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வேற கம்பெனி போனீங்கன்னா நீங்க புது டெக்னாலஜி எடுத்து வராங்க லாக் சிஸ்டம்ல, அது சக்சஸ் கிடையாது உங்களுக்கு. ஸ்டீல் டோர்ல இந்த லாக் சிஸ்டம்னா உங்களுக்கு சக்சஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏதோ ப்ராப்ளம் கொடுக்காது உங்களுக்கு, அப்படியே லாக் ஆயிரும் உங்களுக்கு. டோர் இன் டோர் இதுலயே உங்களுக்கு 3 மாடல் இருக்கு. இதுல 3 மாடல் இருக்கு. இது ஒரு மாடல் உங்களுக்கு அதிகமா சேல் இந்த மாடல் தான். ஏதோ பாருங்க இன்ச்சஸ் பாருங்க, இந்த இன்ச்சஸ் பாருங்க எவ்வளவு ஹெவியா இருக்கு பாருங்க. நார்மலா நல்ல ஹெவியா இருக்கும், சாலிடா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 59,000 ரூபாய் வரும் டோர் காஸ்ட். உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தரலாம் இந்த டோருக்கு உங்களுக்கு. இந்த டோர் இருக்கு. இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் டோர், ரொம்ப ஹெவியா இருக்கும், சாலிடா இருக்கும் டோர் வந்துட்டு. இந்த டோர் வந்துட்டு ஸ்லைடிங் டைப்ல வரும் உங்களுக்கு. ஒரே டோர்ல உங்களுக்கு ஸ்லைடிங் டைப் திறந்து இப்படி பாத்துக்கலாம், யார் வந்திருக்கா சொல்லி. மஸ்கிட்டோ மெஷோட திறந்து பாத்துக்கலாம். நீங்க மஸ்கிட்டோ மெஷ் வேண்டாம்னா எடுத்து வச்சுக்கலாம், காத்தோட்டமா இருக்கும். இதை நீங்க அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க மெயின் டோர் ஓபன் பண்ணிக்கலாம். ஹெவி டியூட்டி சாலிடா இருக்கும். டபுள் மாதிரி தானே, டபுள் டோர், சிங்கிள் டோர்ல டபுள் டோர் டைப் மாதிரி உங்களுக்கு. சூப்பர். யூரோப்பியன் டிசைன். அதே மாதிரி நிறைய மாடல்ஸ் எங்கிட்ட இருக்கு. நீங்க ஷோரூம் வந்தா தெரியும் உங்களுக்கு. நீங்க தயவுசெய்து வெளில போய் ஏமாறாதீங்க. இன்னும் ஸ்டீல் டோர் பத்தி டீட்டெயில் தெரியணும், சைஸ் ஸ்டீல், ஒல்சராக்கம், சென்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சார்.